மூன்று பணக்குவியல்கள் உள்ளன. ₹1 நாணய குச்சிகள், ₹2 நாணய குச்சிகள், ₹5 நாணய குச்சிகள். இவற்றுள் ஒரு குவியலிலிருந்து ஒரு நாணயத்தையும் இன்னொரு குவியலில் இருந்து 2 நாணய குச்சிகளையும் அடுத்த குவியலில் இருந்து உள்ள 3 நாணய குச்சிகளையும் எடுத்து ஆக்கக்கூடிய ஆக குறைந்த தொகை எவ்வளவு? இந்த வினாவில கண்டிப்பாக நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய சொல் ஆக குறைந்த தொகை எவ்வளவு ஆக்கலாம், ஆகக்கூடிய தொகை அல்ல. அப்ப ஆக குறைந்த தொகை என்றபடியால் என்ன ஆகக்கூடிய தொகை என்றால் எங்களால் நீங்க நாணய குச்சியின் எண்ணிக்கைகளை எண்ண முடியாது, அது இன்னும் கடினமா போயிடும். இப்ப ஆக குறைந்தது எண்ணிக்க பெறுமதி கூடின நாணயத்தை ஒன்று எடுக்கிறது, அதை விட பெறுமதி குறைந்ததை 2 எடுக்கிறது, இந்த மூன்றிலையும் மிக குறைந்ததை 3 எடுக்கிறது. அப்ப ₹5 நாணய குச்சி ஒன்றையும், ₹2 நாணய குச்சி 2ஐயும், ₹1 நாணய குச்சி 3ஐயும் எடுப்போமா இருந்தால் 5 சக 4 சக 3 ₹12 என்பது விடையாகும். இது கடந்த கால அரச பரீட்சை வினாக்கள். பரீட்சையை எதிர்நோக்குகிற பிள்ளைகள் இந்த வினாக்களை இலகுபடுத்தி அளிப்பதன் நோக்கம் என்னென்றால், கேள்விகள் இலகுவானது தான், அந்த கேள்விகளை நாங்கள் கிரகிக்க மறக்கிறோம். எங்களுக்கு அப்படி பழக்கம் இல்லை. அதை கிரகிக்க விளங்கிக் கொள்ள தெரிந்தால் எல்லா கேள்விகளுமே இலகுவானது, மிக இலகுவாக நாங்கள் பரீட்சையை வெற்றி கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த சித்திரப்படங்களாக இந்த வினாக்களை தாரன். இதை பார்ப்பதன் மூலம் நீங்க சிந்திக்க பழகுங்கோ. அதாவது பரீட்சைத்தாள்ல பார்க்கிற கேள்விகளுக்குரிய சொற்களை விடயங்களை சித்திரப்படங்களாக சிந்தியுங்கோ, விடை இலகுவாக கிடைக்கும்.